இருக்கிற பிரச்சனையே தாங்க முடியல. இப்போ அடுத்து ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாரி தான் நமக்குமே யோசிக்க தோணுது. ஏன்னா வெண்பா வீட்ட விட்டு போய் 2, 3 நாட்கள் ஆகுது. இப்போ வரைக்குமே அவங்கள பத்தி எந்த ஒரு தகவலும் இல்ல. விஜய் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. மல்லி ஒரு பக்கம் வீட்ல கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அடுத்து மல்லிக்குமே இப்படி ஒரு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா மல்லிய பொறுத்தவரைக்கும் வீட்லயே நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம குழந்தைய எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதால வெளியில போய் 4 பேர்கிட்ட விசாரிச்சா மட்டும் தான் நம்ம குழந்தைய பத்தின தகவல்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த ஏரியாவ பார்த்து அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சென்னையில இப்படி ஒரு ஏரியாவா? ஏன் அந்த ஏரியாவை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க? இந்த ஏரியாவில் நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த ஏரியாவுக்குள்ள நீங்க ஏன் வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஆட்டோ டிரைவர்ல இருந்து அங்க வெளியில போற லேடிஸ் முதற்கொண்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ மல்லிக்கு எதுவுமே புரியல. ஏன் இந்த ஏரியாவை ரொம்பவே டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒவ்வொருத்தருமே ரவுடி மாதிரி தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 3 ரவுடிகளுமே இருக்கிறாங்க. அவங்களால நம்ம மல்லிக்கு நிச்சயமா ஆபத்து வரும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வெளியில போனாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஏன் குழந்தைங்க வெளியில போனாலும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கருத்துக்களை வெளியில கொண்டு வராங்களா இல்லை மக்களை பயமுறுத்துறாங்களா அப்படிங்கிறத சரியா யூகிக்க முடியல. ஏன்னா குழந்தைய இப்பதான் கடத்தி இருக்கிறாங்க. அடுத்ததான் மல்லிக்குமே ஒரு ஆபத்து வர மாதிரி காமிச்சாங்க அப்படின்னு சொன்னா பெண்கள் வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டோரியில இனிமே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் நிச்சயமா மாறணும். ஏன்னா மல்லியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப போல்டா இருக்கிறவங்க தான். நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் ரவுடிகள் கூட சண்டை போட்டு அவங்க கடத்தப்பட்ட சமயங்கள்லையுமே ரொம்பவே புத்திசாலித்தனமாக தப்பிச்சு வந்திருக்கிறாங்க. நம்ம வெண்பாவையுமே ஸ்டார்டிங்கில் இருந்து காப்பாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதால இந்த இடத்துல மல்லியோட போல்ட்னஸை காமிக்க தான் செய்வாங்க. இருந்தாலுமே விஜய் இந்த இடத்துல அவங்க சைலண்ட்டாக விலகி இருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் கணவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் மனைவி ஆறுதலாகவும், மனைவிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கணவனுக்கு ஆறுதலாகவும் இருக்க வேண்டிய கட்டத்தில் இப்போ விஜய் ஏன் இப்படி தனியாக போய் இருக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. இப்போ மல்லி கிட்டத்தட்ட வெண்பாவை நெருங்கிடுவாங்க, அவங்கள காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஸ்டோரியில் இனிமேல் நிச்சயமாக பாசிட்டிவாக கொண்டு வருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.